வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு ஈகோ போனா சந்தோஷம் வரும். இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. ரேங்க் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நம்பர் 1 பணக்காரனா ஆகணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை. ஆசை மட்டும் இருந்தால் பரவாயில்லை, அதனுடன் கூடவே பொறாமை குணமும் சேர்ந்தல்லவா வளர்கிறது. நான் மட்டும் நன்கு படிக்கணும், மற்றவர்கள் எக்கேடு கெட்டு போகட்டும், எனக்கு மட்டும் நிறைய பணம் கிடைக்கட்டும், மற்றவர்கள் ஏழைகளாகவே இருக்கட்டும். இந்த எண்ணங்கள் குடியேறுகின்றன. போட்டி பொறாமை நுழைந்தால் அடுத்த கணம் விட்டு கொடுக்கும் எண்ணம் மறைகிறது. படிப்படியாக நல்ல குணங்கள் விலகுகின்றன. விளைவு நிம்மதி தொலைகிறது. அடுத்தவர் மீது சந்தேகம். யார் சொல்வதையும் நம்புவதில்லை. குழப்பங்களில் சிக்கி தவிக்கிறோம். வலிய சென்று பிரச்சனைகளை தேடிக்கொள்கிறோம். விட்டு கொடுக்கும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நிம்மதி பெருகும். இதுதான் இராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு சொல்லும் நீதி. முதலில் இராமாயணத்தை பார்ப்போம். எதன் மீதும் அதிக ஆசை வைக்காமல் வளர்ந்தவன் ராமன். அயோத்தி மன்னனாக ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க நாள் குறிக்கிறார் தசரதர். இதை அறிந்து மகிழ்ச்சியில் துள்ளுகிறான் லட்சுமணன். ராமனிடமோ சலனம் இல்லை, அதே அமைதி. இந்த விஷயத்தை கைகேயிடம் சொல்ல ஓடுகிறார் தசரதர். அங்கு அவருக்கு அதிர்ச்சி. நாட்டை பரதன் ஆள வேண்டும், ராமன் காடு செல்ல வேண்டும் என்கிறாள் கைகேயி. பதறுகிறார் தசரதர். வேறு வழியின்றி வரம் கொடுக்கிறார் தசரதர். இதை கேள்விப்பட்டு கொதிக்கிறான் லக்ஷ்மணன். கைகேயியை கொன்றுவிடுவதாக கத்துகிறான். சமாதானம் செய்கிறான் ராமன். ராமனிடம் இப்போதும் சலனமில்லை. கட்டளையை சிரமேற்கொண்டு வனவாசத்துக்கு புறப்படுகிறான். சீதை லக்ஷ்மணன் ஆகியோரும் செல்கின்றனர். அவர்களை தேடிக்கொண்டு வருகிறான் பரதன். இதை அறிந்த லக்ஷ்மணன், ஆட்சியைதான் பிடுங்கிக் கொண்டார்கள், உயிருடன் நாம் இருப்பதும் பிடிக்கவில்லை. அண்ணன் ராமனை கொல்ல வருகிறான் பரதன். அவனை கொல்லாமல் விடப்போவதில்லை என்கிறான். ஆவேசத்துடன் வில்லை எடுக்கிறான். அவனை சாந்தப்படுத்துகிறான் ராமன். பரதன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவனை பற்றி நன்கு தெரியும் என்கிறான். மகிழ்ச்சியின் போது அதிகம் துள்ளக்கூடாது, சோகத்தில் அதிகம் துவளக்கூடாது என்பதை நன்கு புரிந்து வைத்திருந்தான் ராமன். எதிலும் அதிக ஆசை வைக்காமல் விட்டு கொடுக்கும் தன்மையுடன் நடந்து கொண்டான். தியாகத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினான். மகாபாரதத்தில் நடந்ததை பார்ப்போம். நாட்டை ஆளும் உரிமை எங்களுக்குத்தான் என்று போட்டி போடுகின்றனர் கௌரவர்கள். பாண்டவர்களும் அவர்களுடன் மல்லுக்கு நிற்கின்றனர். ஒரு தரப்பினர் விட்டு கொடுத்திருந்தால் கூட பாரத போர் நடந்திருக்காது. பாண்டவர்கள் நல்லவர்கள்தான். ஆனால் துரியோதனனும் கௌரவர்களும் இந்த வசதிகளையும் ஆட்சி உரிமையையும் அனுபவித்து கொள்ளட்டும், சகோதரர்கள்தானே என்ற எண்ணம் இருந்ததா? அத்தகைய உயர்ந்த உள்ளம் தர்மனுக்கு மட்டுமே இருந்தது. என்னவாயிற்று? குருச்சேத்திர போர். இரு தரப்பிலும் பயங்கர அழிவு. பாண்டவர் பக்கம் பாண்டவர்கள் 5 பேரை தவிர மற்ற எல்லோரும் இறந்துவிட்டனர். கௌரவர்கள் தரப்பில் அத்தனை பேரும் இறந்தனர். போட்டி என்று வந்துவிட்டாலே சண்டைதான் முடிவு. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் மட்டுமே அமைதியும் சமாதானமும் ஏற்படும். சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் போதும், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். இதற்கு பெரும் தடையாக இருப்பது நம்மிடம் இருக்கும் ஈகோதான். ஈகோவை ஒழித்து விட்டு கொடுத்து நடந்து பாருங்கள், வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. இதையே இராமாயணமும் மகாபாரதமும் உணர்த்துகின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.